குஜராத் அமைச்சர்கள் அனைவரும் கூண்டோடு ராஜினாமா செய்துள்ளது பேசுபொருளாக மாறியுள்ளது. காரணம் என்ன? விரிவாக பார்க்கலாம். 16 அமைச்சர்களை கொண்ட குஜராத் அமைச்சரவை நாளை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இந்நிலையில் திடீரென அமைச்சர்கள் 16 பேரும் இன்று ராஜினாமா செய்துள்ளனர். நாளை முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படவுள்ள நிலையில் அமைச்சர்கள் தங்களது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்துள்ளனர். முதலமைச்சர் தனது விருப்பப்படி அமைச்சரவையை மாற்றியமைக்க வசதியாக ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சரிடம் வழங்கியதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். நாளை காலை விரிவாக்கம் செய்யப்படவுள்ள பூபேந்திர பட்டேல் அமைச்சரவையில் பல புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் என பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ஆகியோர் புதிய அமைச்சர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் என பாஜக தலைவர்கள் தகவல் அளித்துள்ளனர். அமைச்சரவை விரிவாக்கத்துடன் மாநில அரசின் முக்கியமான இலாக்காக்கள் மறுபகிர்வு செய்யப்படும். இதில் அமைச்சர்களின் கூடுதல் பொறுப்புகள் குறைக்கப்பட்டு பணிகள் மற்ற அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் யார் யாரின் ராஜினாமாக்களை ஏற்பது, யாருடையதை ஏற்க வேண்டாம் என முதலமைச்சர் ஆலோசித்து ஏற்றுக்கொள்வார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. குஜராத் அமைச்சரவையில் அனைத்து பிராந்தியங்களுக்கும் சரியான முறையில் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்று ஆளும் பாஜக அரசு முயற்சிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேபோல அனைத்து தரப்பினரும் சரியான விகிதத்தில் இடம்பெற வேண்டும் என்பதற்காகவும் புதிய அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில்தான் முதலமைச்சர் யார் யாருக்கு எந்தெந்த பதவி கொடுக்க வேண்டும் என முடிவெடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதால் ராஜினாமா செய்ததாகவும் அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர்.